அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் அக்கட்சியின் மையக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவரிடம் கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். தற்போது இந்த கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இதில் என்னவெல்லாம் ஆலோசிக்க இருக்கிறார்கள்? யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள்? முழு விவரங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில தமிழக பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்துல பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. நாட்டில் கடந்த மாதம் மக்களவை தேர்தல் நடந்து முடிந்த நிலையில 3வது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்களும் அவருடன் 72 பேர் மத்திய அமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டிருந்தார்கள். குறிப்பா மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் தோல்வி தழுவினாலும் பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது உயர்ந்திருந்தது. பல இடங்கள்ல பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் 2ஆம் இடத்தை பெற்றிருந்தார்கள். இந்த நிலைதான் இதன் தொடர்ச்சியாக வர இருக்கக்கூடிய அந்த விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாமக போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டு பாமக சார்பில் அன்புமணி போட்டியிடுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இத்தகைய சூழலை தான் தமிழ்நாட்டுடைய பாஜகவினுடைய மையக்குழு கூட்டம் என்பது சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான கமலாலயத்துல தற்போது தொடங்கி இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்துல தமிழகத்துடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி மட்டுமின்றி மையக்குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த மையக்குழு கூட்டத்துல குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ளுதல், பாஜகவினுடைய எதிர்கால செயல்பாடுகள், நடந்து முடிந்திருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல பாஜகவினுடைய அந்த தோல்விக்கான காரணங்கள், மேலும் அந்த மேற்கொள்ளப்பட்டிருந்த அந்த பணிகள் தொடர்பாக எல்லாம் விரிவாக ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகாக செய்தியாளர் சந்திப்பிற்கும் ஏற்பாடு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த மையக்குழுவில் என்னென்ன விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது, குறிப்பாக வர இருக்கக்கூடிய அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.